இனியா உள்ள என் பேப்பர் வச்சிருந்தேன் பாத்தியா? என்ன பேப்பர் டீ வச்சிருந்த? நான் ஒன்றும் பார்க்கலையே. எக்ஸாம் போறதுக்காக A4 ஷீட் நிறைய வாங்கி வச்சிருந்தேன், அதான் காணும். அடியாத்தி A4 ஷீட்டா? நேற்று தானே அசைன்மெண்ட்னு எல்லாம் எடுத்துட்டு போனேன், கிளாஸ்ல வச்சு எல்லாம் காலி பண்ணிட்டேனே. இவளுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்ம மண்டையை ஆஞ்சிருவாளே. ஏன் ஷாலினி, உனக்கு அந்த பேப்பரை விட்டா வேற பேப்பரே இல்லையா? வெளியே போய் வாங்கிக்கிட்ட வேண்டியதானே கடையில போகும்போது. இனியா வாங்கிக்கலாம் தான், ஆனா எல்லாத்துலயுமே நான் மார்ஜின் போட்டு ரெடியா வச்சிருக்கேன்டி. எக்ஸாம் வர 10 o'clock ஆரம்பிச்சிருமா, போய் மார்ஜின் போட்டு எழுதணும்னா அது கஷ்டம், அதனாலதான் போட்டு வச்சிருந்தேன். அடியாத்தி போச்சு போச்சு, இந்த பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மளை கொன்றுவா. எந்திரிச்சு நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சரி சரி ஷாலினி, நீ தேடி பாரு, நான் அம்மா போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். சரிடி, போயிட்டு வந்து எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணடி, தேடி கொடுடி. சரி சரி, நின்று போயிட்டு வந்துடுறேன். எம்மா எம்மா, உனக்கு ஏன் டீ இப்படி அலறிக்கிட்டு வர காலையிலேயே? மா ப்ளீஸ்மா, எனக்கு ஒரு உதவி செய்யுமா. என்ன உதவி வேணும் உனக்கு, சொல்லு. மா அசைன்மெண்ட் எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அக்கா A4 ஷீட் வாங்கி வச்சிருந்தா மார்ஜின் போட்டு எக்ஸாம்க்காக. அதை எடுத்துட்டு போய் எழுதிட்டேம்மா, ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இப்போ அதை போட்டு தேடிட்டு இருக்காம்மா அக்கா. இது வேறையா தாயி, உனக்கும் அறிவே இருக்க மாட்டேங்குமா? உன் பேப்பர்னா நீ வாங்கி எழுத வேண்டியதானே. இதுக்காகத்தான் உனக்கு அப்பாவும் தனித்தனியா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க, இல்ல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்கன்னு. ஏமா இங்க வச்ச பேப்பரை பாத்தியாமா? ப்ளீஸ்மா வாமா, லேட் ஆகுது, எனக்கு பஸ் வந்துடும். போச்சு போச்சு, அவ வேற கூப்பிட்டு இருக்கா. இனியா, உனக்குலாம் அறிவே இல்லை, வர வர என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? மா அவ வரதுக்குள்ளேயும் அப்பாட்ட சொல்லி பேப்பர் வாங்கி வச்சிடலாம் தான்மா நினைச்சேன். ஆனா இப்ப காலையிலேயே அவ கேட்பான்னு எனக்கு தெரியாதுல்லாமா. நீ சாயந்தரமே என்கிட்ட சொல்லியிருந்தா நானாச்சும் அப்பாட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருப்போம்ல. ஏமா இங்க வாமா. அலறாத கடந்து இந்த வாரேன். இப்ப பொன் மட்டும் அப்பா சொன்னாலும் வைவாகல, வா என் பின்னாடியே. என்னத்துக்கு டீ காலையில அம்மா அம்மான்னு அலறிக்கிட்டு இருக்க? ஏமா A4 ஷீட் வாங்கி வச்சிருந்தேம்மா, காணுமா, எக்ஸாமுக்கு நீ கொண்டு போகணுமா. ஏட்டி, இந்த இனியாதான் எடுத்து நேற்று அசைன்மெண்ட் எழுதிட்டாளான்ட்டி. வேற பேப்பர் வாங்கி கொடுக்கட்டுமா நான் இப்ப போய்? இனியா எடுத்து அசைன்மெண்ட் எழுதிட்டாளா? ஏட்டி நான் உன்கிட்ட காலையிலே கேட்டேன்ல, நீ அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்லாடி. ஏக்கா நீ சண்டை போடுவான்னு தான்க்கா சொல்லல, ப்ளீஸ்க்கா, சாரிக்கா. ஏன் தான் என் உசுரை வாங்குனீங்களோ? ஏன் பேப்பர் உன் பேப்பர்னு தனித்தனியா தானே அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. நீ எதுக்காக ஏன் பேப்பர் எடுத்து எழுதுன? சரி பேப்பர் எடுத்து எழுதுன, என்கிட்ட கேட்டு எடுக்க மாட்டியோ? நீ பாட்டுக்கு என் பொருளெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏக்கா சாரிக்கா, இனிமே அப்படி செய்ய மாட்டேன்க்கா. நான் இதை காலையிலே நீ தேடும் போதே சொல்லியிருந்தேன்னா உன்னை விட்டுருப்பேன், இப்ப போய் சொல்லிட்டு இருக்க, அறிவு கட்டவில்லை. டீ விடுங்க டீ, நான் உமாக்கா வீட்டில் வேணா போய் கேட்டு வரேன். ஏமா உமாக்கா வீட்லயே சின்ன பாப்பா தான் இருக்கா, அவன் எப்படி A4 ஷீட்லாம் வச்சிருப்பா? அவன் வீட்டுக்காரன் ஆஃபீஸில் தானே வேலை பார்க்கான், வச்சிருப்பான். இருந்தால் வாங்கிட்டு வரேன். உனக்கு எத்தனை பேப்பர் வேணும்னு சொல்லு. எனக்கு ஒரு 25 பேப்பர் வேணும் இன்னைக்கு. சரி சரி, நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன், நீ போய் சாப்பிட உட்காரு. இங்க பாரு இனியா, பேப்பர் அம்மா வாங்கிட்டு வந்தானா நல்லபடியா நீ தான் எனக்கு மார்ஜின் போட்டு தரணும். நான் சாப்பிட்டு வரதுக்குள்ளே மார்ஜின் போட்டு வச்சிரு பாத்துக்கோ. நல்லா இருக்க, நான் எதுக்கு போடணும்? அதான் நான் உண்மையை ஒத்துக்கிட்டோம்ல. ஏட்டி, அவள் பேப்பர் எடுத்து எழுதணும் இல்லாமல் இப்போ அவள்கிட்டே சண்டைக்கு போய்கிட்டு இருக்க. எக்ஸாமுக்கு போராட்டியாவா? வெளியே வா நீ முதல்ல என் கூட. பாருமா, இதுக்காண்டிதான் இவளுக்கு நான் பேப்பரே கொடுக்க மாட்டேன். நல்லா எப்படி பேசுறா பாத்தியா? நானே போட்டு தொலைகிறேன். வா வா, நான் போய் வாங்கி கொடுக்குறேன். இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னதான் செய்ய போப்பா? சை, நான் போய் சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ளே இவன் மட்டும் மார்ஜின் போடாம இருக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிட்டு தேவையில்ல. உமா உமா இருக்கியாம்மா? ஏக்கா சொல்லுங்கக்கா, என்ன கோவமா வந்திருக்கிய? இப்படியெல்லாம் பிள்ளைகளை பார்த்தா என்னம்மா செய்ய? 2 பிள்ளைகளும் பாடா படுத்துதுங்க. என்னக்கா ஆச்சு? ஏம்மா A4 சீட்டு இவாக்குள்ளதை அவ எடுத்து எழுதிட்டா, அவாக்குள்ளதை இவ எடுத்து எழுதிட்டான்னு சண்டை போட்டு எடுத்துட்டீங்கம்மா. நேற்று சாயங்காலமே சொல்லியிருந்தா அவள் அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டாச்சும் வர சொல்லியிருப்பேன். இப்போ எக்ஸாமுக்கு போனோமா, இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கா 2 பேரும். சரி சரி கோவப்படாதீங்க, நான் எங்கள் வீட்டில் இருக்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்கேன், நீங்கள் வேணா வீட்டுக்கு போங்க. சரி சரிம்மா, இந்தா இனியா நீங்கள் நிற்பா, நீ எடுத்து இனியாட்ட கொடுத்து விட்ருன. நான் போய் டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு வச்சு அவளை அனுப்புதேன். சரிக்கா, போங்க போங்க. ஏக்கா பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாளா? அதை ஏன்ட்டா கேட்க, இப்போ தான் எந்திரிச்சிருக்கவே செய்தா. இவா இன்னமே தான் நான் கிளப்பியே விட போகிறேன். நின்று நான் பேப்பர் எடுத்துகிட்டு வரேன். சரிக்கா, சரி சரி. ஏட்டி, நல்லா ஒய்யாரமா ஏறி உட்காந்துக்கிட்ட, சாப்பாடு அங்கே தானே இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதானே. ஏமா பார்க்கலம்மா, எடுத்துட்டு வாமா, நீ வச்சு கொடுத்ததாம்மா சாப்பிட்ட மணியே இருக்கும். உனக்கு தானே இருக்கும் இருக்கும், உனக்கு அடுத்தவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நீ நல்லா உட்காந்து தின்னுட்டு போய்கிட்டே இருக்கணும்னு. இரு எடுத்துட்டு வரேன். காலையிலேயே இன்னைக்கு இப்படியே தான் நடக்குது, எக்ஸாம் எப்படித்தான் எழுத போறோம்ப்பா. ஏமா இது என்னமா புதுசா என்னமா கொண்டார? ஏதோ பேஸ்டோ பாஸ்டோ உங்க அப்பா நேத்தான் வாங்கிட்டு வந்தாரு, அதான் செஞ்சேன். ஏமா அது பாஸ்தாமா? சரி பாஸ்தாலாம் உங்களுக்கு எப்படி செய்ய தெரியும்?
பெரிய பொண்ணு வந்தா அவள் தான் செஞ்சு கொடுத்துட்டு போனா. அதான பார்த்தேன், உங்களுக்கு இந்த சாம்பார் புளி குழம்பு ரசம் இது மூணு தவிர ஒன்றும் தெரியாத. வாயை அடக்கிட்டு முதல்ல தின்னுட்டி, பஸ் வந்துட போகுது. பெரிய பொண்ணுத்த நல்லா தான் செஞ்சிருக்காங்க, நல்லா டேஸ்டா இருக்கு. டீ என்னடி சாப்பிடுத? பாஸ்தா. பாஸ்தாவா? ஏம்மா எனக்கு பாஸ்தா? ஏம்டி கத்திட்டு இருக்க? மார்ஜின்லாம் போட்டு வச்சிட்டியா முதல்ல நீ? போட்டு வச்சிட்டேம்மா. எனக்கு பாஸ்தா கொடுமா. லீவு தானே உனக்கு, மெதுவாக திங்கலாம். முதல்ல போய் வீடெல்லாம் கூட்டு, அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஏம்மா நீங்கள் வர வர சரியே இல்லைம்மா, எல்லாமே நீங்கள் அவளுக்கே கொடுக்குறிய. ஷாலினி மட்டும்தான் உங்கள் பிள்ளையாம்மா, நானும் உங்கள் பிள்ளை தானம்மா. ஏட்டி சாப்பாட்டுக்காக உன் பிள்ளையா என் பிள்ளையான்னு கேட்டுட்டு இருக்க? போட்டி போய் கூட்டு வீட்டை, அதுக்கடுத்து சாப்பிடலாம். போமா, சீக்கிரம் தின்னுட்டு எந்தி, பஸ் விட்டுட்டு போற. அப்புறம் யார் போய் உன்னை விட? சரிம்மா. அத்தை எப்படி இருக்கீங்க? என்ன சூர்யாவை நீங்க கூட்டிட்டு வரீங்க? இல்லம்மா, இங்க கடைக்கு பக்கத்துல வந்தனா சரி அப்படின்னு அவளும் என் கூடயே வரா. சரி சரி. அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க? பாப்பா என்ன செய்தா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. பாப்பாக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்ல? ஆமால, இந்த சதீஷ் சொல்லிட்டு இருந்தான். ஆமாத்த, லீவ் விட்டுட்டாங்க இன்னைக்கு, எங்களுக்கு தான் அப்படி காலேஜ் வச்சுட்டாங்க. சரி அப்ப போயிட்டு பார்த்து வாங்கண்ணே. சரித்த. சூர்யா காலேஜ் போயிட்டு பார்த்து வா, ரோடெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணனே. சரிங்கம்மா. என்ன ஷாலினி, இன்னும் ஜானுவை காணும்? இன்னும் டைம் இருக்குல்ல, இனிமே தான் வருவாளா இருக்கும். சரி, அவள் வந்த பிறவே நம்ம பஸ் ஸ்டாண்ட் போவோம். அது வரைக்கும் இங்கே நிற்போமா? நிற்போம். சரி, சாராக்கா கூப்பிட்டாங்களே, நீ போனியா அவங்க வீட்டுக்கு? இல்லை போக முடியல, மெசேஜ் பண்ணிட்டேன் அக்கா இன்னொரு நாள் வரேன்னு. எங்கள் அம்மா வேற வந்த உடனே எங்கே போகிற, அதெல்லாம் போக வேணாம், இன்னொரு நாள் போய்க்கலாம், சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னமே போய் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்களா. சரின்னு வீட்டிலே இருந்துட்டேன். சரி. இந்தா மேடம் வந்துட்டாங்களா? என்னடி பஸ் ஸ்டாண்டுக்கு போகாமல் இங்கேயே நிற்கிறீங்க? எல்லாம் உனக்கு வெயிட் பண்ணிட்டு தான், வா சீக்கிரம். அதான் டைம் இருக்குல்ல, அதான் மெதுவாக வந்தேன். சரி இப்போ போகுமா, இங்கே நிற்கவா? இன்னும் டைம் இருக்குடி, இன்னும் டவுன் பஸ்ஸே போகல. டவுன் பஸ் போய் 10 நிமிஷம் கழிச்சு தானே நம்ம பஸ்ஸே வரும். நிற்போம் இங்கே கொஞ்ச நேரம். அதுவும் சரிதான் ஜான்விகா. ஷாலினி, என்ன பஸ் ஸ்டாண்ட்ல நிக்காம இங்க நின்னுட்டு இருக்க? நீ பஸ் வரணும், நேரம் இருக்குனே, அங்க கூட்டமா இருக்கும்ல. டவுன் பஸ் போனாதான் கொஞ்சம் கூட்டம் குறையும், அதனாலதான் இங்கே நின்றுட்டு இருக்கோனே. அப்படியா? சரி. சரிண்ணே, நீ என்ன உன் பைக் எங்க காணும்? வர வழியில பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் பஞ்சர் கடையில விட்டுட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? சரிண்ணே, அப்ப நீ எங்க கூட பஸ்ல வந்துடுறியாப்பா? ஆமா, அப்படிதான் செய்யணும். சரி, டவுன் பஸ் போயிடுச்சுல, வாங்க போலாம். சரி, இந்த பஸ் ஃப்ரீயா இருக்குமா, எப்படி கூட்டமா தான் இருக்குமா? அதெல்லாம் ஃப்ரீயா தானே இருக்கும். அப்ப சரிதான். என்ன இந்த பிள்ளைங்க எல்லாம் நமக்கு பின்னாடி பாத்துட்டு இருக்காங்க? யார் நிக்கா? டேய் எப்படிடா இருக்க? அட திடீப்பு, நீயா? டேய் அஜித், என்ன இங்க வந்து நின்றுட்டு இருக்க? காலேஜ் டைம் ஆகல உனக்கு? டேய் மச்சான், என்னடா முதல்ல காலேஜ் மாறுதுன்னு சொல்லியிருந்தா நானும் மாறி இருப்பேன். ஏன்டா அப்படி பண்ண? அதெல்லாம் வேற ரீசன் கார்டுடா, உனக்கு கண்டிப்பா கால் பண்ணி சொல்றேன். இனிமே சொல்லி என்னதான் பண்ண? முதல்ல சொல்லியிருந்தேன்னா உன் கூட வந்திருப்பேன். நானே திடீர்னு முடிவெடுத்து தாண்டா வந்தேன், அதான் சொல்ல முடியல. நானும் உன்ட்ட கான்டாக்ட் பண்ணி எப்படியாச்சும் பேசிடலான்னு பார்த்தேன். நம்பர் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இப்பதான் ஊருக்கு போயிட்டே வந்தேன். இன்னைக்கு தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் டேவே ஜாயின் பண்றேன்டா. அப்படியா? சரி வா, பஸ் வந்துடும் எங்களுக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு அப்படியே பேசலாம். சரி, காலேஜ்லாம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? சரி, பிடிக்க போய் தானே மாப்பிள்ள அங்கேயே போயிருக்க நீ. டேய் சுமாருடா, என் தங்கச்சி இவ எங்க சித்தி பொண்ணு, வீட்டுல போய் போட்டு கொடுத்துருவா. சும்மாரு, அப்புறம் சொல்றேன் அந்த கதைய. உங்க சித்தி பொண்ணா? நான் பார்த்ததே இல்லையே. எங்க சித்தி பொண்ணு தான்டா. நீ எப்படிடா பாப்ப? நீ வேற ஊரு, நாங்க வேற ஊரு, பேர் எப்படி பார்க்க முடியும்? அதுவும் சரிதான். அடியே ஷாலினி, உனக்கு இந்த அண்ணனை ஞாபகம் இருக்கா? எந்த அண்ணன்? எங்க அண்ணாவோட பேசிட்டு இருக்கானே, அவனையா? ஆமா, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லடி, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா எங்கன்னு தான் இன்னும் தெரியல. ஆமா சூரி, எனக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு பிடிபட மாட்டேங்க. யாரடி? நம்ம கூட ஒரு நாள் காலேஜ் பஸ் வரல, அவுட் பஸ்ல வந்தோமே, அப்ப கூட உன்ட்ட ஒரு அண்ணன் பேச ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, நீ கூட அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டியே. ஆமா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஹாய், ஐ எம் அஜித் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அட ஆமா, அந்த நெட்டமாடாய்வே. ஆமா, உனக்கு மறந்துருக்கும். ஏன்னா வருஷம் 2 ஆயிடுச்சு. 2வது வருஷம் நம்மளே ஜாயின் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல பார்த்தது இந்த அண்ணாவை இப்ப தானே பாக்குறோம். ஆமா, எனக்கு அன்னைக்கு வீட்டுல போய் என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னு தான் ஒரே திங்கிங்கா இருந்துச்சு. கடைசி என்ன சொல்ல வந்தாங்கன்னு மறந்தே போயாச்சு. பாத்தியா, அவனையே மறந்தாச்சு.
அதுவும் சரிதான், இன்னமே பார்ப்போம் எதுவும் பேச வராங்களான்னு. ஜான்வி, என்ன அந்த அண்ணன் பேச வந்தான்னா வராட்டி நமக்கு என்னடி, சும்மா இருங்க. சரி சரிடா மாப்பிள்ள, அப்படி நடந்தெல்லாம் வரமாட்டியே, உன் பைக்குங்க? அதை ஏன் கேட்குற? பைக்கை ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிருக்கான். இந்தா இப்போ போயிட்டு வந்துடுவேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணும். நான் தான் நின்றுட்டு இருந்தேன் அங்க. ஓ சரி 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 சரிடா, அப்போ இன்னொரு நாள் பார்க்கலாம். ஃப்ரெண்டு அங்கே நின்றுட்டு இருப்பான், நான் அங்கே நிற்கிறேன்னு. சரியா, போயிட்டு வரேன், இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்க்கலாம். சரி சரி, நம்பர் வாங்கியிருக்கல, ஃபோன் போடுங்க. கண்டிப்பாக திலிப்பு, ஃபோன் போடுதேன். டாடா. சரிடா மாப்பிள்ள. அட சாராக்கா வந்துட்டாங்க. வாங்க வாங்க. என்னக்கா இவ்வளோ லேட்டாக வரீங்க? ஒரு பொறுப்பே இல்லாமல் போச்சு உங்களுக்கு. நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு ஷாலினி, அதனால தான். சாரா? சாராவா? நம்மளை யார் இங்கே கூப்பிடுறது? அட நீதானா? என்னடா பஸ் ஸ்டாண்டில் நம்மள்ட்ட யாரும் பேசுகிறாங்கன்னு நினச்சேன். அடியே ஷாலினி, உங்கள் அண்ணனை யாருக்குனவே தெரியுமா நம்ம சாராக்காக்கு? அதாண்டி எனக்கும் தெரியல. என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்னடி உங்க அண்ணன் சிரிச்சுட்டே இருக்காரு, ஒன்றும் பேச மாட்டேங்காரு? என்னவோ நடக்குதே. கைகள் கோக்கணும், ஜோடி சேர்ந்து லவ்வசாக ஊர சுத்தணும், பேண்டு வாசிச்சு கிராண்ட மேரேஜ் கெட்டி மேலும் எங்கும் கேட்கணும். அடியே ஜான்வி, என்னடி நடக்குது? ஷாலினி, என்ன ரெண்டு பேரும் ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க? அதைத்தானடி நானும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? திலீப் அண்ணா, சாராக்கா, அட ஷாலினி சொல்லு. என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை ஷாலினி. அண்ணே, உனக்கு சாராக்காவை முன்னாடியே தெரியுமா? தெரியும் தெரியும், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் சாரா. அட இது தெரியாம போச்சே. அதனால தான் நேற்று என்னமோ சொன்னாங்க, உன்னை காலையில் பார்த்தது மணி இருக்குன்னு. ஸ்கூல் ஃப்ரெண்டா? சரி சரி. சாராக்கா, இங்கிட்டு கொஞ்சம் திரும்புங்க, பஸ் வந்துருச்சு, ஏறலாம். சூரி, இங்க என்னடி நடக்குது? ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க, நடுவுல இந்த ஷாலினி வேற உட்காந்துட்டா போய். அதாண்டி எனக்கும் தெரியல. சரி விடு விடு, நமக்கு தெரியாம என்ன நடக்க போகுது, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். பொட்டலில வேறு தீஞ்சு நீங்க இல்ல, பிஞ்சு காலில் மழைய கொண்டு வந்த சாமி நீதானே. அக்கவான காத்து புள்ளன்னா பாறாங்கல்ல கிடக்கையில கோபுரது உச்சியில என எழுதுன சாமி நீதானே. எனக்காகவோ செல்வாகவா ஆனதென்ன உன்னால, உனக்காதாரிதா நெஞ்சுக்குள்ள சுத்துமணி கண்ணால். அட சாராக்கா, என்னதான் நடக்குதுங்க? திலீப் அண்ணா, நீயும் தான் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க, பேசவும் மாட்டிக்கிய. நடுவில் நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன் போல. அப்படிலாம் இல்லை ஒன்றும் ஷாலினி. சரி சரி விடுங்க, உளராதீங்க. காலேஜே வந்துருச்சுக்கா, இறங்குங்க. என்ன அதுக்குள்ளேயும் காலேஜ் வந்துருச்சா? ஏன், ஆமாம் வந்துருச்சு. நாங்கள் வேணா இறங்கி போட்டுமா? ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கீங்களா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம். இல்லை ஷாலினி, இவ்வளோ சீக்கிரம் காலேஜ் வந்துருச்சான்னு கேட்டேன். சீக்கிரமெல்லாம் வரல, எப்போதும் போல தான் வந்திருக்கு. இறங்கு நீ முதல்ல. சரி சாரா, அப்போ கிளாஸ்க்கு வா, பார்த்துக்கலாம். கிளாஸுக்கு வா, பார்த்துக்கலாமா? இறங்கல நீ முதல்ல. சரி திலீப். என்ன தமிழ், அங்கிட்ட திரும்பி ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்க மணியே இருக்கு. தமிழ், உன்னை தான் சாரா கூப்பிட்றா. என்னடி ஆச்சு இவளுக்கு? தமிழ். சொல்லு நிக்கி. அடியே, உன்னைய தானே பின்னாடி கூப்பிட்டு இருக்காங்க, என்னன்னு கேளு. சாரா, ஏஞ்சல், சொல்லுங்க, கூப்பிட்டீங்களா? என்னடி பிரம்ம பிடிச்ச மாதிரி கனவு கண்டுட்டு இருக்க? வீட்டில் எதுவும் பிரச்சனையா தமிழ்? ஆமாடி பிரச்சனை தான், என்ன பண்ண? என்னடி ஆச்சு, என்ன பிரச்சனை? நேற்று சிவகாமி ஏற்றிட்டு பிக்கப் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் என்னெல்லாமோ ஆயிடுச்சுடி. இப்படி அத்தானுக்கு மேரேஜ் பார்த்து வச்சிருக்கிறாங்க. அத்தான் வேணான்னு சொல்லி, அப்புறம் அத்தை என்னத்துக்கு நீ வேணான்னு சொல்கிறேன்னு கேட்டு அத்தான் என்னையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி என்னமோ ஆயிடுச்சுடி. அட, அத்தா உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா அப்போ? ஆமாடி. வேற எதுக்குடி சோகமாக இருக்க? ஹாப்பியாக இரு. ஒரு சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் இன்னொரு கஷ்டமான விஷயமும் இருக்குடி. அத்தான் என்னை ஹாஸ்டலில் போய் சேர்த்து விடுதேன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஹாஸ்டல் இருக்கு, அதான் நம்ம வீட்டுக்கு வந்துடு. அம்மா எப்படியும் இன்னும் 2 days ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. நீ அம்மா இருக்க வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடி. நான் தான் அத்தான்ட்டு அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன். சரி, ஈவினிங் ட்ரெஸ்லாம் உனக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அட தமிழ், நீ சந்தோஷம் பண்ணும் தமிழ். உங்கள் அத்தையை பைத்தியக்காரிகிட்ட இருந்து வெளியே வந்திருக்க, விடுதலை உனக்கு என்னமே. நீ எதுக்கு இப்போ சோகமாக இருக்க? ஆமாடி, இருந்தாலும் அத்தான் இப்போ தான் எல்லாத்தையும் வெளியே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் பார்த்து நான் வீட்டில் இருக்க முடியலையே. ஓ, அப்போ நீ உங்கள் அத்தானை மிஸ் பண்ணுற, அப்படித்தானே? ஆமாடி, என்ன பண்ண, இத்தனை நாள் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் 2 பேருமே மனசில் உள்ளதை சொல்லிக்கல. ஆனால் இப்போ சொல்லியாச்சு. சொல்லி விடியக்குள்ளேயும் நம்மளை பேக் பண்ணிட்டாங்களே. சரி ஃபீல் பண்ணாத, அப்பப்போ நீ வந்து பார்ப்பாங்கல்ல. இல்லடி, தினம் வந்து பார்க்கேன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்கல்ல, அப்படியே ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து பார்த்துட்டு போகிறேன்னு இருக்காங்க. ஓ அப்படி, சரி. ஆனால் ஒன்று தமிழ், நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தலை சாராவோட ஸ்டோரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி, கதையில் ஒரு ட்விஸ்ட் வேணும்ல. நீ கதையை ஆரம்பிச்சிட்டு போல. சும்மா ரெடி, ஏதோ ஒரு நல்ல விஷயம்னு நினச்சிக்க வேண்டியதான். ஆமாம்.
சரி தலை, நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? லூசு பக்கி, என்னத்தை ஸ்டார்ட் பண்ண? அதான் நம்ம திலீப்பு பார்த்துட்டே இருக்கானே, அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கானா? ஆமாம் ஆமாம். நிக்கி, நீ ஞாபகப்படுத்த விட்டு அவள் இப்போவே ஆரம்பிச்சிட்டா போல. அட ஏஞ்சல், நான் ஒன்றும் ஞாபகப்படுத்தி விடலை. அவள் எப்போதுமே அந்த நினப்பில் தான் இருக்கா. அதே தான். அட்மினே, ஒரு பாட்டை போடுங்க. என்ன அமைதியாகவே இருக்கீங்க? இதயமொரு கண்ணாடி உனது பின்னம் பிரிந்ததடி இதுதானும் சொன்ன இதயம் சொன்னதடி கண்ணாடி பின்னம் கண்ட கை ஒன்றும் இல்லையடி கண்ணாடி மூத்த பின்னம் ஆடுதடி. அடியே சாரா, இது காலேஜ், அதை மறந்துட்டீங்க போல. டேய் திலீப்பு, போதும் போதும், திரும்ப. ஆமாடா மச்சான், மேம் வர நேரம் ஆயிடுச்சு. திரும்ப. போதும் போதும், எங்களுக்கே ஒரே ஷையாக இருக்குமா? திரும்புமா? சும்மாவே இருக்க மாட்டீங்களோடி, ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஓ, நாங்கள் இப்போ சும்மா இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, உனக்கு தெரியுமா, சீக்கிரமே எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுதுடி. ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன் டி? கல்யாணமா உனக்கு? அட பக்கி, எனக்கு இல்லை, நிக்கியோட அண்ணாக்கு. ஆமாம், எங்கள் அண்ணனுக்கு தான் கல்யாணம் வரப்போகுது. ஒன்று இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா அமைஞ்ச உடனே கல்யாணம் தான். ஓ சூப்பர். அப்போ ஒன்றுமே தானே உங்கள் வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். வாங்க. சரி ஏஞ்சல், உனக்கு ஒரு அண்ணன் இருக்காம்ல, அவங்களுக்கு எப்போ கல்யாணம்? அடி, எங்கள் அண்ணன் என்னோட ட்வின் பிரதர் டி. அவனுக்கு எப்படி இப்போ கல்யாணம் வைப்பாங்க? நம்ம ஏஜ் தானே ஆகுது. ஓ சரி. ஆனால் என்னன்னே தெரியல, அவன் நடவடிக்கையும் சரியே இல்லடி. அப்படியா? நான் கூட நீ காலையில் உங்கள் அண்ணனை பார்த்தனே. எங்கே அண்ணனை பார்த்தியா? எங்கே வச்சு பார்த்தேன்? பஸ் ஸ்டாண்டில். யார் எங்கள் அண்ணன் உங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆகுதுன்னா? ஆமாம், திலீப்ட்ட பேசிகிட்டு இருந்தான். அப்படியா? என்னன்னு தெரியலையே. சரி, கேட்டு பார்க்கலாம். லாஸ்ட் இயர் திலீப்பும் அஜித் அண்ணாவும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க, அதனால பேசிகிட்டு இருந்தாங்களா இருக்கும். பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ஓகே தான். ஆனால் எதுக்கு உங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து பேசணும்? எதுக்கு உங்கள் பஸ் ஸ்டாண்ட் உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தானே தெரியலையே. நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நமக்கெல்லாம் ஸ்டேட்டஸை மியூட் பண்ணிவிட்டு என் அண்ணா ஃபோனுக்கு பார்த்தா ஸ்டேட்டஸ் வருதுடி. ஆமாம், அர்ஜுன் அண்ணா ஃபோனுக்கு மட்டும் மியூட் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கான். ஸ்டேட்டஸா? என்ன ஸ்டேட்டஸ் டி? அதே ஏதோ ஒரு லவ் சாங். நான் நாளைக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். நாளைக்கு எதுவும் வச்சிருந்தாண்ணா? கண்டிப்பாடி. அப்போ ஒன்றையும் மியூட்டில் தான் போட்டிருக்கானா? நம்ம 2 பேரும் பொழுதனைக்கு ஒன்று போல தானே இருக்கோம், அதனால அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சா உனக்கு தெரிஞ்ச மாதிரி, உனக்கு தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்ச மாதிரிங்க. அதுவும் சரிதான். படிக்கிற வேலையை தவிர எல்லா வேலையும் பார்த்துட்டு தெரியும் நம்மளும். ஆமாம். சரி, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்களாடி? அதான் தமிழை பெர்மனெண்ட்டாக உங்கள் வீட்டுக்கே கூட்டிக்கிட்டேன். இன்னும் நாங்கள் மட்டும் தானே. அம்மாட்ட கேட்டோம், ஓகேன்னு சொன்னாங்க. டேடிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேர் வாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், ஏன்னா திடீர்னு டேடிக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப லேட் ஆயிரும்ல நாங்கள் வீட்டுக்கு போக. அதான் 8 o'clock வந்துடுவீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க அவங்க வீட்டுக்குன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி. அப்போ ஈவினிங் நம்ம இங்கேருந்து கிளம்பும் போது கால் பண்ணி கேட்டுக்கோ. சரி, கேட்டுக்கிறோம்.